பால் வாங்குறது நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நானு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். 10 ரூபாய் போல ரெண்டாவது நாள் குடிச்சுக்கலாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி, என்னால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும். இவங்க ஒரு செலவு செய்வாங்க, ஓகே, அவங்களுக்கு இது இயல்பா இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். 1573 ஸ்நாக்ஸ் வாங்குறது சார். ஸ்நாக்ஸ் வாங்குறது எப்போ போனாலும் 300 400. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. பால் வாங்குறது நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். இருக்கிறது 4 பேரு, 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார் நான். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நானு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. நான் வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபா பாலை ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அவங்க குழந்தைக்கு 2 பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்துருவேன். இருந்தா நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. அந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார். இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. அடுத்து 10 ரூபாய் போல ரெண்டாவது நாள் குடிச்சுக்கலாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் சார். அவங்க ஒரு டம்ளர் ஊத்தி கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். பலே வெள்ளே தேவா பலே நீ பொளச்சுக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் 1/2 லிட்டர் வேர்த்துரு சார். அப்படியே நகர நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்கு. போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு. 5 நாள் 1 வாரம் பால் போச்சு. இந்த ரேஞ்சில போனா இந்திய பொருளாதாரம் எங்கேயோ போய் நிக்குமே சார். மிஸ்டர் 50 ரூபானா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. சண்டே கூட கழிச்சிடலாம். மீதி 6 நாள் போச்சு. சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியதில்ல, பால் வாங்க வேண்டியதில்ல. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத. வா போலாம். இதுல கண்ணு வேற வைக்கிற ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கறத. நேரா இட்லிக்கு போயிடலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சில டைம் வந்து நேரா சாப்பாட்டுக்கே கொண்டு போயிருவேன் சார். அவனுங்க இழுத்து சாப்பாட்டுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிருவேன். என் கண்ணை திறந்த கடவுளே. ஐயோ, இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு யோசனை சொல்லேப்பா. ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். அதனால அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். சரி, என்னால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். என்ன பண்றீங்க நீங்க? 2 பேருமே டீச்சர் தான். நான் இப்போ ஒரு 3 இயர்ஸா மட்டும் டெக்ஸ்க்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பையனை ஸ்கூல் சேர்த்துட்டேன். அவனுக்கு வேன் ஃபீஸ் அதிகமா வருது. என்னோட சேலரியும் அவனுக்கு வேன் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்தா கூட போகுது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஸோ இந்த டெக்ஸ்ட்லயும் அதே சேலரி வருது. நானே கொண்டு அவனை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணி நான் டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டேன். கிங்கினே நீங்க. நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ? சீக்கிரம் கத்துறடா. நான் வந்து காலையில வண்டியில போனேன் அப்படின்னா பையனை கூட்டிட்டு வந்து வண்டி வீட்டுல போட்டு சைக்கிள் எடுத்து போயிருவேன். திரும்பி சைக்கிள்ல திரும்பி வீட்டுக்கு வருவேன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பையனை பிக்கப் பண்ற மட்டும் தான் வண்டி எடுத்துருவேன். இடையில வண்டி ஓட்ட மாட்டேன். வீட்டுக்கும் வண்டி வந்து பையனை பிக்கப் பண்றது டிராப் பண்றது மட்டும் தான். சைக்கிள். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அப்படியா? செய்க கரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்லை சார், மேலே போனால் தான் கிடைக்கும். அப்படியே சொல்கிறாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.